ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। परमानन्दमाधवम्। அஞ்ஞானம், அஞ்ஞானத்தினால் விவேக அக்ரஹம், விவேக அக்ரஹத்தினால் அத்தியாசம். அத்தியாசத்தினுடைய லட்சணம் இருக்கிறது. ஒரு பொருளை வேறொரு பொருளாக பார்க்கின்ற தன்மை இங்கேயும் உள்ளது. எவ்வாறு ரஜ்ஜுவை சர்ப்பமாக பார்க்கிறோமோ அவ்வாறாகவே ஆத்மாவை தேகம் என்றும் தேகத்தை ஆத்மாவென்றும் பார்க்கிறோம். அத்தியாசத்தினுடைய லட்சணம் இருக்கிறது. அத்தியாசத்தினுடைய நேர்காரணமான அஞ்ஞானம், விவேக அக்ரஹம் அதுவும் இருக்கின்றன, அவைகளும் இருக்கின்றன. லட்சணம், ஹேது. அத்தியாசத்தினுடைய காரியமான பலமான அகமிதம் மம இதம். அகமிதம் என்பது தர்மீய அத்தியாசத்தினுடைய பிரதிபலிப்பு, நான் தேகம். மம இதம் என்பது தர்ம அத்தியாசத்தினுடைய பிரதிபலிப்பு, நான் புருஷன், நான் ஸ்திரீ. இவ்வாறு அகங்காராதி தேகாந்தான் இவைகளுடைய தர்மத்தை நான் அனுபவிக்கின்றேன். இப்படி அத்தியாசத்தினுடைய ஆக்ஷேபம், சாதிருஷ்யம் இல்லை, எனவே விவேக அக்ரஹம் ஏற்படாது. அஞ்ஞானம் இருக்கிறது, எனவே விவேக அக்ரஹம் ஏற்படுகிறது. அங்கே சாதிருஷ்யம் இருக்கிறது, எனவே அஞ்ஞானத்திற்கு அந்த சாதிருஷ்யம் ஒரு வழி ஏற்படுத்தி தருகிறதே ஒழிய சாதிருஷ்யம்தான் விவேக அக்ரஹத்திற்கு காரணம் என்று சொல்ல முடியாது. அஞ்ஞானம்தான் விவேக அக்ரஹத்திற்கு காரணம். சாதிருஷ்யம், கயிறு பாம்பு அந்த இடத்தில், ரஜ்ஜு சர்ப்பம் என்ற ஸ்தலத்தில் அந்த சாதிருஷ்யம் அந்த அஞ்ஞானத்தை ஏற்படுத்துகிறது. அந்த சாதிருஷ்யத்தினால் நாம் அந்த கயிறை கயிறாக நாம் பார்ப்பதில்லை. அந்த கயிறை கயிறாக நாம் பார்க்காததால், அஞ்ஞானத்தினால் மற்றதெல்லாம் ஏற்படுகிறது. எனவே அஞ்ஞானம், அஞ்ஞானத்தினால் விவேக அக்ரஹம், விவேக அக்ரஹத்தினால் அத்தியாசம்.
இதுதான் நேரடியான பாதை அத்தியாசத்திற்கு, இல்லைங்களா? இப்படி ஹேத்துவையும் நிரூபித்து அஞ்ஞான பலமான காரியமான அகமிதம் மமயிதம் என்பதையும் காட்டி அத்தியாசத்தை சமர்த்தனம் செய்கிறார் பாஷ்யக்காரர். இப்படி அத்தியாசம் அத்தியாசம் என்று சொல்வது, இந்த அத்தியாசத்தினுடைய விளக்கம் என்ன, இலக்கணம் என்ன? விளக்கம் சொன்னீங்க, இலக்கணம் என்ன? லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி. ஒரு வஸ்துவை நிரூபிக்க வேண்டும் என்றால் லக்ஷணம் சொல்லணும். அந்த லக்ஷணம் உண்மையாக இருக்கிறது என்ற பிரமாணத்தை காட்டணும். இப்பொழுது லக்ஷணத்தை விளக்குகிறார் பாஷ்யக்காரர். எப்படி விளக்கினார்? லக்ஷணம் தான் தமிழில் இலக்கணம்னு சொல்கிறோம். லக்ஷணத்தை எவ்வாறு விளக்குகிறார் பாஷ்யக்காரர்? ஸ்மிருதிரூபக பரத்ர பூர்வதிருஷ்ட அவபாசா. ஸ்மிருதிரூபம் என்பது அசந்நிகித விஷயம். அசந்நிகித விஷயம் என்பது அவித்தியமான விஷயம், அந்த பொருள் இல்லை, அனுபவத்தில் இல்லை. சந்நிகிதம் நம்முடைய அனுபவத்திற்கு அருகே, நம்முடைய அனுபவத்திற்கு. அசந்நிகிதம் நம்முடைய அனுபவத்தில் இல்லை, அசந்நிகித விஷயம். பரத்ர என்பது அதிஷ்டானம். பூர்வ திருஷ்ட என்பது நம்முடைய பூர்வ அனுபவ சம்ஸ்காரத்தை குறிக்கக்கூடியது, அதனால் வரக்கூடியது இல்லையா அத்தியாசம். எனவே நம்முடைய பூர்வ அனுபவ சம்ஸ்காரத்தை குறிக்கக்கூடியது பூர்வ திருஷ்ட. பூர்வ திருஷ்ட அவபாசக. அவபாசம் என்பது தோற்றத்தை குறிக்கக்கூடியது. அத்தியாசம் என்பது தோற்றம். எப்படிப்பட்ட தோற்றம்? இல்லாத ஒரு பொருளை பூர்வ அனுபவ சம்ஸ்காரத்தினால் வேறொரு இடத்தில் காணப்படும் ஒரு தோற்றம். ஸ்மிருதிரூபக பரத்ர பூர்வதிருஷ்ட அவபாசம். இப்பொழுது இந்த ஸ்மிருதிரூபக பரத்ர பூர்வதிருஷ்ட அவபாசக என்பதில் அந்த ஸ்மிருதி ரூபத்தை எடுத்தால் அத்தியாசத்தினுடைய லட்சணம் பொருந்துமான்னு பாருங்க. ஸ்மிருதி ரூபத்தை எடுத்துருவோம். பரத்ர பூர்வ திருஷ்ட அவபாசா. பரத்ர வேறொரு இடத்தில் முன்பு பார்த்த விஷயத்தினுடைய தோற்றம், முன்பு பார்த்த விஷயத்தினுடைய அனுபவம், இது பொருந்துமா? ஸ்மிருதி ரூபத்தை எடுத்துட்டு, ஸ்மிருதி ரூபம்னா அவித்தியமான விஷயம், அதை எடுத்துட்டு, அவித்தியமான விஷயம் இல்லாத ஒரு பொருள் அதை எடுத்துருங்க. இந்த ஸ்மிருதி ரூபத்தை விட்டுருங்க. பரத்ர பூர்வ திருஷ்ட அவபாசகன் அது மட்டும் இருந்தால் அத்தியாசம் இலக்கணம் பொருந்துமா? பரத்ர வேறொரு இடத்தில் பூர்வ அனுபவ சம்ஸ்காரத்தினால் வேறிடத்தில் பூர்வ அனுபவத்தினுடைய அந்த விஷயத்தை வேறிடத்தில் பார்ப்பது பொருந்துமா? யார் யாரெல்லாம் பொருந்தும்னு சொல்றீங்க? அத்தியாச லட்சணம் பொருந்தும், பொருந்தவில்லை, பொருந்தும், பொருந்தாது, இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். இப்படி 3 பொருந்தும். ஸ்மிருதி ரூபத்தை எடுத்தாலும் அந்த இலக்கணம் பொருந்தும். யாராவது இருக்கீங்களா? இல்லை. பொருந்தாது, அது ஒரு சில பேர் இருக்கீங்க. பொருந்தாது. பொருந்தும், நீங்கள் பொருந்தும். பொருந்தாது ஒரு சில பேர். கொஞ்சம் யோசிக்கணும். அதை கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் கை தூக்குறீங்க. பாருங்க, அந்த ஸ்மிருதி ரூபம் என்ற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன எத்தனை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க? என்ன 2 மாதம். 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் இங்கே. ஓ, நீங்கள் வந்தீங்க. சரி சரி. இப்போ நீங்கள் 2 மாதத்துக்கு அப்புறம் என்னை பார்க்கும்போது பரத்ர வேறு இடத்தில் பார்த்த என்னை சிஃபில் பார்த்துருக்கீங்க. வேறொரு இடத்தில் பார்த்த என்னை இப்போ அங்கே சிஃபில் பார்த்தீங்க இல்லையா? பரத்ர. இப்பொழுது சின்மயா கார்டன்ஸ். பரத்ர
பூர்வ திருஷ்ட சிஃப்ல பார்த்தீங்க, அங்கே பார்த்துட்டு திருப்பியும் என்ன இங்கே பார்க்குறீங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அங்கே பார்த்தோம்ல அந்த சுவாமிஜி, அவரு தான் இங்கே இருக்கார் இப்போ, அவரே தான் இது, இப்போ அவர்தான் இவர். அப்போ வேறொரு இடத்தில் பார்த்த ஒரு விஷயத்தை மற்றொரு இடத்தில் பார்க்கும்பொழுது அது அத்தியாசமாகாது எல்லா சமயத்திலையும். ஒரு சகதேவதத்தை அது போல, ஸ்வயம் தேவத்தை போல. இதுக்கு பிரத்யபிக்ஞான்னு சொல்லுவாங்க. பிரத்யபிக்ஞா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது, ஒரு பொருளை பார்க்கும்பொழுது, இது முன்பு பார்த்த பொருள் என்ற ஒரு ஸ்மிருதியுடன் சேர்ந்து, என்ற ஒரு ஞாபகத்துடன் சேர்ந்து பார்க்கும். பிரத்யக்ஷம் தான் இருக்கு, ஆனால் அந்த பிரத்யக்ஷத்துடன் முன்பு பார்த்த பொருள் என்று ஸ்மிருதியும் பிரத்யக்ஷமும் சேர்ந்து வரும்பொழுது அதுக்கு பேர் பிரத்யபிக்ஞா. அவித்தியமான விஷயம் அது அவசியம். அந்த அவித்தியமான விஷயம் அந்த ஸ்மிருதி ரூபத்தில் நமக்கு கிடைப்பது என்ன? அவித்தியமான விஷயம், இல்லாத ஒரு பொருள். எனவே அந்த ஸ்மிருதி ரூபத்தை எடுத்தால் இது பிரத்யபிக்ஞாவுடைய இலக்கணம் ஆயிடும். அந்த ஸ்மிருதி ரூபம் இருந்தால்தான் அப்பொழுதுதான் அவித்தியமான விஷயம்னு நமக்கு கிடைக்கும். இல்லாத ஒரு பொருளை பார்ப்பது, பூர்வம் அனுபவித்த ஒரு பொருளை வேறிடத்தில் பார்த்தால் அது அத்தியாசம் சொல்ல முடியாது. பூர்வம் அனுபவித்த அந்த பொருள் இப்பொழுது இல்லாத பொழுது அதை பார்த்தால் அப்பொழுது அத்தியாசம். பூர்வம் அனுபவித்த பொருளை இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது அது பிரத்யபிக்ஞாவாகவும் இருக்கலாம். அத்தியாசத்திற்கும் பிரத்யபிக்ஞாக்கு என்ன விஷயம், என்ன வித்தியாசம்? பிரத்யபிக்ஞானம் உண்மை, அத்தியாசம் பொய். அத்தியாசம் பொய்க்கு என்ன ஆதாரம்? அத்தியாசம் பொய்ன்னு ஏன் சொல்றோம்? அந்த விஷயம் இல்லை, உண்மையில் இல்லாத ஒரு பொருளை இருப்பது போல பார்ப்பது அத்தியாசம். இல்லாத ஒரு பொருளை, பூர்வம் அனுபவித்த ஒரு பொருள் இப்பொழுது இல்லை, அதை பார்க்கும்போது அது அத்தியாசம். பூர்வம் அனுபவித்த பொருள் அது இருக்கிறது, அதை இப்பொழுது பார்க்கும்போது அது பிரத்யபிக்ஞா. எனவே ஸ்மிருதி ரூபக என்பது முக்கியம். நீங்கள் ஒன்று சொல்லலாம், சுவாமிஜி இதில் இந்த பூர்வ திருஷ்டம் எடுத்துடலாமே இல்லையா? பூர்வ திருஷ்டம் எடுத்துடலாம் இல்லையா? எடுக்க முடியாதா? ஏன் எடுக்க முடியாது? பூர்வ திருஷ்டம், ஆனால் ஸ்மிருதி ரூபம் என்பதில் பூர்வ திருஷ்டம் அடக்கலாம் இல்லையா? ஸ்மிருதி ரூபம், ஸ்மிருதின்னு வரும்போது ஸ்மிருதிக்கு இரண்டு விஷயம் இருக்கல, இரண்டு தன்மைகள் இருக்கு. ஒன்று, இப்போ ஸ்மிருதி பார்த்த ஒரு பொருள் இப்பொழுது இல்லை என்று இரண்டு வகையான தன்மைகள் இருக்கு ஸ்மிருதியில. முன்பு பார்த்தது இப்ப யோசிக்கும் போது என்ன ஆகுது? அது ஸ்மிருதின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப ஸ்மிருதியில இரண்டு தன்மைகள் இருக்கு. ஒன்று, எதை பற்றி நாம் நினைக்கிறோமோ அந்த பொருள் இல்லை, அனுபவத்தில் இப்போ இல்லை, அது ஒன்று. முன்பு அனுபவிச்சிருக்கோம், ரெண்டு இருக்கு. எனவே அந்த இரண்டு தன்மைகள் ஸ்மிருதி ரூபத்தில் இருக்கு. அதில் ஒரு தன்மை தான் முன்பு அனுபவித்த அதை பூர்வ திருஷ்டத்தில் கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? ஆனால் அந்த ஸ்மிருதி ரூபத்திலேயே இரண்டையும் கொண்டு வந்துடலாம் உண்மையில். ஏன்னா ஸ்மிருதிக்கு அது இரண்டு தன்மையும் இருக்கு, அவித்தியமான விஷயம் இருக்கு, பூர்வ அனுபவம் இருக்கு. அப்ப ஸ்மிருதி ரூபகா பரத்ர அவபாசகா அப்படின்னு போட்டாலும் அந்த இலக்கணம் தகுந்தான். ஸ்மிருதி ரூபகா, இந்த ஸ்மிருதி ரூபத்திலேயே அவித்தியம். முன்பு ஸ்மிருதி ரூபம் சொல்லும்போது அவித்தியமான விஷயம் சொன்னோம். இப்போ இன்னொன்னு சேர்த்துக்கோங்களேன், பூர்வ அனுபவ ஜன்ய சம்ஸ்காரம் சேர்த்துக்கோங்களேன். அதுவும் பூர்வ திருஷ்டத்தில் என்ன சொன்னோமோ அதை ஸ்மிருதி ரூபத்தில் கொண்டு வந்துட்டாலும் தவறு இல்லை. ஏன்னா ஸ்மிருதிக்கு அந்த ரெண்டு தன்மையும் இருக்கு இல்லையா? எனவே ஸ்மிருதி ரூபகா பரத்ர அவபாசகா அப்படின்னு சொன்னாலும் பொருந்தும். பாமதிகார் அவபாசம்னு சொன்னாலே பொருந்தும்னு சொல்றாரு, வேற ஒண்ணுமே வேண்டான்னு சொல்றாரு இல்லையா?
அதை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும்னா இப்படியும் சொல்லலாம். ஸ்மிருதி ரூபக பரத்ர அவபாசக அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும்னா ஸ்மிருதி ரூபக பரத்ர பூர்வதிருஷ்ட அவபாசக. இப்படி பலர் இந்த அத்தியாசத்தினுடைய லட்சணத்தை எடுத்து நல்லா ஆராய்ஞ்சிருக்காங்க. சரிங்களா? எல்லாம் புரியுதுங்களா? இப்போ கொஞ்சம் மேலே போவோம். இப்படி பாஷ்யக்கார விளக்கிய இந்த அத்தியாசத்தை மற்ற மதங்களில், மற்ற தர்சனங்களில் எவ்வாறு இந்த அத்தியாச லட்சணம் சொல்லப்படுகிறது என்று பாஷ்யக்கார், இந்த அத்தியாசம் என்பது அத்வைத வேதாந்தத்தில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. இது எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான். அத்வைத்தில் மட்டும் சொன்னால் இவங்க மட்டும் தான் சொல்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். எல்லாருடைய சித்தாந்தம், எல்லோரும் சித்தாந்தத்திலும் இருக்கும்பொழுது அந்த அத்தியாசம் எல்லாருக்கும் பொருந்தும். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? நையாயிகனே நீயும் வா, ஏதோ அத்வைதிகள் பேசுகிறாங்கன்னு நினச்சிடாத. இந்த பிரம்மசூத்திரம் வெறும் அத்வைதிக தான் படிக்கணும்னு கிடையாது, நீயும் படிக்கலாம். சாங்கியனே நீயும் படிக்க. இப்படி அத்தியாசம் எல்லாருக்கும் சமம் என்று நிரூபித்து எல்லோரையும் அழைக்கிறார் பாஷ்யக்கார பிரம்மசூத்திரம் படிப்பதற்காக. இதான் விஷயம். இதான் அவருடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய நோக்கம். சரி, படிப்போம்ப்பா. தம் கேச்சித் அந்யத்ர அந்ய தர்மாத்யாசஹ இதி வதந்தி. கேச்சித்து யத்ர யதத்யாசஹ தத்விவேகாக்ரஹ நிபந்தனோ பிரம இதி. அன்யே து யத்ர யதத்யாசஹ தஸ்யைவ விபரீத தர்மத்வ கல்பனாமாசக்ஷதே. சர்வதாபி து அன்யஸ்ய அன்யதர்மாவபாசதாம் ந வ்யபிசரதி. படிப்புமா சேர்ந்து? தம் கேச்சித் அந்யத்ர அன்யதர்மாத்யாசஹ இதி வதந்தி. கேச்சித்து யத்ர யதத்யாசஹ தத்விவேகாக்ரஹ நிபந்தனோ பிரம இதி. அன்யே து யத்ர யதத்யாசஹ தஸ்யைவ விபரீத தர்மத்வ கல்பனாம் ஆசக்ஷதே. சர்வதாபி து அன்யஸ்ய அன்யதர்மாவபாசதா ந வ்யபிசரதி. தம் கேச்சித்து, தம் கேச்சித்து அந்த அத்தியாசத்தை ஒரு பாலார், ஒரு சிலர், அந்யத்ர அந்ய தர்மாத்யாசக இதி வதந்தி. இது இந்த வரி நீங்கள் படிக்கிறது ஆத்மக்யாதி. கேள்விப்பட்டீங்களா? ஆத்மக்யாதி, விபரீத கியாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் அந்யதா கியாதி, அக்யாதி கேள்விப்பட்டதில்லை இல்லையா? சரி, இந்த அத்தியாசத்தை சாஸ்திரத்தில் கியாதி என்றும் அழைப்பதுண்டு. கியாதி பாரிபாஷிக சப்தம். கியாதி அத்தியாசம் சொல்றோம், இதை கியாதி என்று சாதாரணமாக சாஸ்திரத்தில் சொல்வதுண்டு. கியாதி பஞ்சகம் என்று இந்த அத்தியாசத்தை 5 வகையான கியாதிகளாக,
ஒன்று ஆத்மக்கியாதி, அடுத்தது அக்கியாதி, அடுத்தது அசத்கியாதி. ஆத்மக்கியாதி, அசத்கியாதி. ஆத்மக்கியாதி க்ஷணிக விஞ்ஞான பௌத்தர்களுடையது. ஆத்மக்கியாதி. அசத்கியாதி என்பது இது சூன்யவாதர்களுடைய அத்தியாசவாதம். பௌத்தர்கள் இல்லையா, சூன்யவாதிகள் பௌத்தர்கள். ஆத்மக்கியாதி க்ஷணிக விஞ்ஞானவாதி, அவர்களுடைய அத்தியாசத்தினுடைய இலக்கணம், அத்தியாசத்தை எவ்வாறு அவர்கள் விளக்குகிறார்கள், அது ஆத்மக்கியாதி என்று பெயர். அசத்கியாதி சூன்யவாதிகளினுடைய அத்தியாச நிரூபணம். அக்கியாதி அக்கியாதி சாங்கியர்களுடைய சாங்கியர்கள். மேலும் பிராபாகர மீமாம்சகர்கள். மீமாம்சகர்கள் இரண்டு வகைப்பட்டவர்கள். ஒன்று பிராபாகர மீமாம்சம், இரண்டு வகையானது. பிராபாகர மீமாம்சம், அடுத்தது பாட்ட மீமாம்சம். குமாரல பட்டர், குமாரல பட்டருடைய மீமாம்சத்திற்கு பெயர் பாட்ட மீமாம்சம். குமாரல பட்டருடைய சிஷ்யர் பிராபாகரர். அவர் வேறு விதமாக மீமாம்ச தத்துவங்களை விளக்கியுள்ளார் சில இடங்களில். எனவே அவருடைய மீமாம்சத்தை பிரபாகர மீமாம்சம்னு சொல்கிறது உண்டு. பிரபாகர மீமாம்சம். அக்கியாதி பிரபாகர மீமாம்சகர்கள், சாங்கியர்கள். அடுத்தது அந்யதா கியாதி. அந்யதா கியாதி. இந்த அந்யதா கியாத்தியை தான் விபரீத கியாதி என்று வழங்குவது உண்டு. அந்யதா கியாதி அல்லது விபரீத கியாதி நையாயிகர்களுடையது, நியாய மதம். இப்போது 4 வகையான கியாதி, 4 வகையான கியாதி, 4 வகையான அத்தியாச. கியாதி என்றால் அத்தியாசம். இந்த அத்தியாசம் எவ்வாறு ஏற்படுகிறது என்ற விளக்கம், அது கியாதிவாதம். 4 வகையான கியாதிவாதங்கள் இது. 5வது அத்வைத வேதாந்திகளுடைய கியாதிவாதம், அனிர்வச்சனீய கியாதி. அனிர்வச்சனீய கியாதி. இவ்வாறு கியாதிவாதங்கள், பிரதானமான கியாதிவாதங்கள் 5. அதற்கு பிறகு வந்த கியாதிவாதங்கள்லாம் இருக்கு. உதாரணத்திற்கு ராமானுஜருடைய கியாதிவாதம் சத்கியாத்தின்னு பேர். சத்கியாதி. ஆனால் பிரதானமான கியாதிவாதங்கள் 5. பிரதானமான கியாதிவாதங்கள், பிரதானமான அத்தியாசவாதங்கள் 5. அத்தியாசத்திற்கு ஏன் கியாத்தின்னு சொல்றோம்? கியாதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்புரணம். கியா சொல்வது, ஸ்புரிப்பது என்ற அர்த்தத்தில் வருது இல்லையா? கியாதி வழங்குவது, ஸ்புரணம், இப்படி இந்த பொருள். இந்த 5 கியாதிவாதங்களையும் ஒரு ஸ்லோகமாக சம்பிரதாயத்தில் சொல்றது உண்டு. ஆத்ம கியாதிரசத் கியாதி. ரொம்ப விசேஷமான ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான் இது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆத்ம கியாதிரசத் கியாதி. முதல் பாதம். அக்கியாதி கியாதிரண்யதா. முதல் பாதம் சொல்லட்டுமா? ஆத்ம கியாதிரசத் கியாதி அக்கியாதி கியாதிரண்யதா. இந்த கியாதிரண்யதா தான் அந்யதா கியாதி. கியாதிரண்யதா ததா நிர்வச்சனீய கியாதி. ததா நிர்வச்சனீய. நிர்வச்சனீய அந்த அனிர்வச்சனீய சந்தியினால ததா நிர்வச்சனீயன்னு மாறுது. ததா நிர்வச்சனீய கியாதி.
இத்யேதத் க்யாதி பஞ்சகம். திருப்பி சொல்கிறேன். ஆத்மக்யாதி, அசத்யாதி முதல் பாதம். அடுத்தது அக்யாதி க்யாதிரண்யதா. அடுத்தது ததா அனிர்வச்சனீய க்யாதி, ததா நிர்வச்சனீய க்யாதி இத்யேதத் க்யாதி பஞ்சகம். இவ்வாறு அத்தியாசத்தை விளக்கக்கூடிய வாதங்கள் 5 க்யாதி பஞ்சகம். இது முதல் ஆத்ம கியாத்தினா என்ன, பிறகு ஒவ்வொரு கியாத்தியும் பார்க்கணும். ஏன்னா இந்த கியாத்திகள் தான் பாஷ்யக்காரங்க சொல்கிறார். ஆத்ம கியாதி, ஆத்ம கியாதி ஆத்மா. பௌத்தர்கள் க்ஷணிக விஞ்ஞானவாதிகள் எதை ஆத்மா என்று சொல்கிறார்கள்? புத்தியை ஆத்மாவாக சொல்கிறார்கள். அந்த க்ஷணிகமான புத்தியை தான் அவர்கள் ஆத்மாவாக சொல்கிறார்கள். அவர்களுடைய விளக்கம் என்ன? முழு பிரபஞ்சமே புத்தியினுடைய தோற்றம்தான். முழு பிரபஞ்சமே புத்தியினுடைய தோற்றம்தான். அப்படி முழு பிரபஞ்சமே புத்தியுடைய தோற்றமாக இருக்கும்போது ஒரு பொருளை வேறு பொருளாக எவ்வாறு பார்க்கிறோம்? இதென கியாத்திவாதம். ஒரு பொருளை வேறாக பார்ப்பது அத்தியாசம் அல்லது கியாத்தி. அது எவ்வாறு அவர்கள் விளக்குகிறார்கள்? முழு ஜகத்தே, முழு பிரபஞ்சமே அவருடைய கருத்தில் புத்தி தான் உலகமாக இருக்கிறது. அப்பொழுது நாம் பார்க்கும் வெள்ளி இப்படி விளக்குவது? அவர்களுக்கு வெள்ளி மட்டும்தான் எண்ணம் கிடையாது. அந்த வெள்ளி எதில் இருக்கு? அந்த வெள்ளி கிளிஞ்சலில் தோன்றுகிறது இல்லையா? அந்த கிளிஞ்சலும் புத்தி தான். அப்படி இருக்கும்போது கிளிஞ்சலும் புத்தி, வெள்ளியும் புத்தி. இதான் இவங்களுடைய கருத்து. அவங்க எப்படி விளக்குறாங்கன்னா, இந்த பூர்ண ஜகத்துமே ஆலய மனஸ் என்ற ஒரு சப்தத்தை கொண்டு வந்து, இந்த ஆலய மனஸ் தான் இந்த உலகமாக தோன்றுகிறது. ஆலய மனஸ், ஆலய மனஸ். எல்லா வஸ்துகளும் இந்த ஆலய மனம்தான். ஆலய மனம், ஆலயம் எல்லாம் பொருந்தி இருப்பது ஆலயம் இல்லையா? இந்த மனம், இந்த ஆலய மனம்தான் இந்த உலகமாக தோன்றுகிறது. ஆலய மனஸ் இதுதான் உலகமாக தோன்றுகிறது. சரி, இந்த ஆலய மனசில் இருக்கக்கூடியது கிளிஞ்சல் இல்லையா? கிளிஞ்சல், வெள்ளி, அந்த உதாரணம் எடுத்துக்கிறேன். ஏன்னா பாஷ்யக்காரர் அடுத்ததில் அந்த உதாரணம் கொண்டு வர போகிறார். எனவே இந்த உதாரணம் கிளிஞ்சல். இந்த கிளிஞ்சல் என்ன? ஆலய மனம்தான் இந்த கிளிஞ்சலாக தோன்றுகிறது. சரியா? சரி, இந்த கிளிஞ்சலை பார்க்குறோம். இந்த கிளிஞ்சலை பார்க்கும்பொழுது சரியாக பார்ப்பது கிடையாது இல்லையா? ஓரளவு ஏதோ ஒரு சாமானிய ஞானம் தான் வருது. அந்த கிளிஞ்சலுடைய சாமானிய ஞானம் அந்த பளிச்சுன்னு ஒன்று தோன்றுகிறது. ஒரு முக்கோணமாக இருக்குது. இது சாமானிய ஞானம்தான். அந்த சாமானிய ஞானம் வரும்பொழுது அந்த மனசில் ஒரு ஆசை தோன்றுகிறது. அந்த பளிச்சுன்னு தோன்றும்பொழுதே அதனால் ஒரு ஒரு ஆசை தோன்ற அந்த ஆலய மனதில் ஒரு கிளேஷம் ஏற்படுகிறதா? ஒரு வகையான என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு வகையான ஒரு தூண்டுதலோ, ஒரு வகையான ஒரு சலனம் ஏற்படுகிறது. அப்போ அந்த ஆலய மனதில் ஒரு சலனம் ஏற்பட, அந்த ஆலய மனதில் ஒரு பகுதியானது கிளிஷ்டமாகிவிடுகிறது. கிளிஷ்ட மனஸ், ஆலய விஞ்ஞானம். அது ஆலய விஞ்ஞானம். ஆலய மனசில் ஆலய விஞ்ஞானம். அந்த புத்தி விஞ்ஞானம் தானே, க்ஷணிக விஞ்ஞானம். அந்த ஆலய விஞ்ஞானத்தினுடைய தோற்றம்தான் இந்த முழு பிரபஞ்சமே. அந்த கிளிஞ்சலுடைய சாமானிய ஞானம் நமக்கு ஒரு விருப்பு இருப்பதனால், நமக்கு ஒரு பேராசை இருப்பதனால், வெள்ளி வேண்டும் என்ற பேராசை இருப்பதனால்
அந்த ஆலய மனதில் ஒரு கிளிஷ்ட மனஸ், குற்றமுள்ள ஒரு மனமானது என்ன செய்கிறது? அந்த ஆலய மனமாக இருக்கின்ற கிளிஞ்சலில் அந்த கிளிஷ்ட மனசானது ஆலய விஞ்ஞானம் கிளிஞ்சலாக இருக்க, அந்த கிளிஷ்ட மனஸ் அந்த ஆலய விஞ்ஞானத்தில் வெள்ளியை ஆரோபிக்கிறது. ஆலய விஞ்ஞானம் கிளிஞ்சல், முழு பிரபஞ்சமே ஆலய விஞ்ஞானம்தான். அந்த ஆலய எல்லா பொருளும் ஆலய விஞ்ஞானம்தான். அந்த ஆலய விஞ்ஞானத்தில் அந்த கிளிஷ்ட மனஸ் சஞ்சலமடைந்த ஒரு மனம், அந்த சஞ்சல மனம் அந்த கிளிஞ்சல் மீது ஏற்படுத்தக்கூடிய ஆரோபம்தான் அந்த வெள்ளி. இது ஆத்மக்கியாத்தின்னு பேர். சரிங்களா? இதான் முதல் வரி பாருங்க. தம் கேச்சித்து, அந்த அத்தியாசத்தை, இந்த கேச்சித்து என்றால் சிலர், ஒரு சிலர் என்பது இங்கு பௌத்த விஞ்ஞான கணிக்க விஞ்ஞானவாதிகள் என்ன சொல்றாங்க? அந்யத்ர, வேறொரு இடத்தில், அந்நிய தர்ம, வேறொரு பொருளுடைய தர்மத்தை அத்தியாசம் செய்வது என்று சொல்கிறார்கள். அந்யத்ர என்றால் ஆலய விஞ்ஞானம் இல்லையா? கிளிஞ்சல் என்பது ஆலய விஞ்ஞானம். அந்த ஆலய விஞ்ஞானத்தில் அந்நிய தர்ம அந்த கிளிஷ்ட மனஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த வெள்ளியினுடைய தர்மத்தை பார்ப்பது, அத்தியாசிப்பது என்று சொல்கிறார்கள். கேச்சித்து இப்போ அடுத்தது நீங்கள் படிக்கக்கூடியது பிராபாகர்களுடைய மீமாம்சம் அல்லது சாங்கியர்கள், இவை இரண்டும் சேர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம்? அதற்கு அக்கியாத்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அது அடுத்தது. கேச்சித்து இந்த பிரபாகர்களும் சாங்கியர்களும் என்ன சொல்கிறாங்க? எத்திர எது அத்தியாசக, எங்கு எந்த அத்தியாசம் உள்ளதோ, அங்கு தத் விவேக அக்ரஹ நிபந்தனக பிரமஹ இதி. அது உண்மையில் அத்தியாசம் கிடையாது, அது பிரம்மம்ன்றாங்க. என்னது சுவாமிஜி, இது என்ன சொல்றாங்க? விவேக அக்ரஹ நிபந்தனக, விவேகம் செய்யாததால் ஏற்படக்கூடிய பிரமம். இது என்ன? இப்போ இவங்களுடைய ஒரு அத்தியாசத்தினுடைய விளக்கமே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க? இரண்டு வகையான உண்மையான அனுபவங்கள் இருக்கின்றன. அத்தியாசமே கிடையாது, இரண்டுமே உண்மைதான். இரண்டு வகையான உண்மையான அனுபவங்கள் இருக்கின்றன. அந்த இரண்டு வகையான உண்மையான அனுபவங்களினுடைய அதை விவேகம் செய்யாமல் அந்த இரண்டு அனுபவங்களையும் ஒன்றாக பார்க்கும் பொழுது, அந்த விவேகம் இல்லாமல் ஒன்றாக பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய அனுபவம்தான் அத்தியாசம். உண்மையில் அத்தியாசம் இல்லை, அது பிரம்மத்தை தான் நீங்கள் அத்தியாசம் என்று சொல்கிறீர்கள். அப்படின்னு அர்த்தம், ஒன்றுக்கு மேல் ஒன்றை பார்ப்பதில்லை, இரண்டு அனுபவங்களுடைய வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பதில்லை. எனவே அந்த வித்தியாசத்தை பார்ப்பதனால் ஏற்படக்கூடிய பிரமம்தான், அதை தான் அத்தியாசம் சொல்றீங்க. அது உண்மையில் அத்தியாசம் இல்லை. கியாதி அது அத்தியாசம் இல்லை, அக்கியாதி இது அத்தியாசம் இல்லை. இன்னும் கொஞ்சம் விளக்கணும், அப்போதான் உங்களுக்கு புரியும். சரி, கிளிஞ்சில் பார்க்குறோம் சரிங்களா? அது பிரத்யக்ஷ அனுபவம். கிளிஞ்சில் முழுமையாக பார்க்குறோமா? முழுமையாக பார்த்தா வெள்ளி தோன்றாது. இந்த கிளிஞ்சலுடைய சாமானிய பிரத்யக்ஷ ஞானம் இருக்கு, முதல் அனுபவம். இது சத்தியமான அனுபவமா? சத்தியம்தான். கிளிஞ்சலுடைய சாமானிய ஞானம் பிரத்யக்ஷ அனுபவம். அந்த கிளிஞ்சல் சாமான்யமாக பார்க்கும்பொழுது அதனுடைய விசேஷ ஞானம் இல்லாத பொழுது, சாமானியன்னா அதனுடைய அந்த அந்த பளிச்சுன்னு இருக்கு,
அதை மட்டும் பார்க்குறோம். அதனுடைய உண்மையான அந்த அந்த சில ரூபங்கள்லாம் பார்க்குறதில்ல. அது திரிகோணமாக இருக்குது, அது கொஞ்சம் மேலேயும் கீழேயும் இப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதில்ல. அது பொலிச்சுன்னு இருக்குது, அதை மட்டும் பார்க்குறோம். அந்த சாமானிய ஞானம் மட்டும் வருது. அந்த சாமானிய ஞானத்தினால என்ன ஆகுது, அந்த அந்த பளிச்சுன்னு இருக்கும்போது, அந்த பளிச்சுன்னு இருக்கிறது அந்த சாதிருஷ்யம் எங்கே இருக்குது? வெள்ளி இடத்து இருக்குது. அப்போ அந்த வெள்ளியினுடைய ஸ்மிருதி நமக்கு வருது, ஸ்மரணம் நமக்கு வருது. ஸ்மரணம் உண்மையான அனுபவம் தானே. வெள்ளியை பற்றிய ஸ்மரணம் பொய் கிடையாது, அதுவும் உண்மை. வெள்ளியை பற்றிய ஒரு ஸ்மரணமும் உண்மையான அனுபவம். அந்த கிளிஞ்சல் பற்றிய ஒரு ஒரு சாமானிய ஞானமும் உண்மையான பிரத்யக்ஷ ஞானம். ஸ்மரணம் பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸ்மரணமும் உண்மையான அனுபவம் தான். வெள்ளியை பற்றிய ஸ்மரணமும் உண்மையான அனுபவம் தான், இப்பொழுது இருக்கக்கூடிய அனுபவம் தான். பிரத்யக்ஷ கிளிஞ்சலை பற்றிய ஒரு சாமானிய ஞானமும் பிரத்யக்ஷ அனுபவம் தான். ரெண்டு அனுபவம் இருக்குது, பிரத்யக்ஷ அனுபவம் இருக்குது, ஸ்மரணம் இருக்குது. ஆனால் என்ன ஆகுதுங்க, இது ரெண்டையும் பிரித்து பார்க்கறது கிடையாது, இரண்டையும் ஒன்றாக சேர்க்கிறோம். எப்படி சேர்க்கிறோம்னு கேட்டிங்கன்னா, கிளிஞ்சலை நம்ம இதுன்னு பார்க்குறோம், இது இப்பொழுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம், இந்த கிளிஞ்சல் இல்லையா? நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் என்ன? இந்த வெள்ளி தான் ஏற்படுகிறது, இந்த கிளிஞ்சல் ஏற்படுறதில்ல, இந்த வெள்ளின்னு ஏற்படுகிறது. வெள்ளியோட ஸ்மரணம் எப்படி இருக்கு? அங்கே பார்த்த வெள்ளி, இதான் ஸ்மரணம். அங்கே பார்த்த வெள்ளி, அதில் அங்கே தத்து என்ற அந்த தத்து, தத் ரஜதம், அந்த தத்து என்ற தன்மை, அங்கே என்ற தன்மை பேராசையினால், வெள்ளி மீது நமக்கு இருக்கக்கூடிய பேராசையினால், அந்த ஸ்மரணம் வரும்போது அந்த பேராசை வருகிறது, அந்த ஆசை வருகிறது. அந்த ஆசை வரும்போது என்ன ஆகிறது? அந்த வெள்ளி என்ற வெள்ளியினுடைய அந்த தன்மை நீங்கி, இதுக்கு தான் பிரமுஷ்ட தத்தாக்கம்னு சொல்கிறாங்க. இந்த தத்து, இந்த தன்மை பிரமுஷ்ட, அது நீங்கி போகுது. அது நீங்கி போய் என்ன ஆகிறது? அந்த அந்த வெள்ளியில் அந்த போயிடுத்து, இந்த பளிச்சு என்று தோன்றுகின்ற, அப்படிதான் தொடருது பிரத்யக்ஷம், அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடுது. அப்போ என்ன அனுபவம் வருது? இந்த பளிச்சமான வெள்ளி, இப்படி அனுபவம் வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது மேலே எதையும் போடலை, இது மேலே அதை போடல, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு என்ன அர்த்தம்? அதை ரெண்டையும் பிரித்து பார்க்கல. ஸ்மரணத்தை, ஸ்மரணம் வேறு பிரத்யக்ஷம் வேறு என்று பிரிக்காமல், என்று விவேகம் செய்யாமல், விவேக அக்ரஹம், அதனால் அதனால் ஏற்படக்கூடிய நிபந்தனம், அதனால் ஏற்படக்கூடிய பிரமம்தான் அத்தியாசம். அத்தியாசம் இல்லை, அவங்களுடைய 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 விளக்கத்தில் அத்தியாசம் என்ற சப்தம் கிடையாது, பிரம்மம். அத்தியாசம் சொன்னால் ஒன்றின் மீது ஒன்றை பார்ப்பது, இது அப்படி கிடையாது. ஒன்று மேலே ஒன்றை பார்க்கல, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கிறோம். எனவே அவர்கள் மதத்தில் இது கியாதி கிடையாது, இப்படிப்பட்ட பிரமத்தை அக்கியாதி என்று அவர்கள் சொல்கிறார்கள். சரிங்களா? முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஆத்ம கியாதி. அடுத்தது அக்கியாதி. அடுத்தது நையாயிகளுடைய மதம். அது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க? வெள்ளி பார்க்குறோம் இல்லையா? எங்கேருந்து வெள்ளி வந்தது? சொல்கிறேன் கேளுங்க. அவங்க சொல்கிறத சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது வேண்டாம். அவங்க எப்படி சொல்கிறாங்க? வெள்ளியை பார்க்குறேன். எப்படி நீங்கள் வெள்ளியை பார்க்குறீங்க தெரியுமா? உங்களுடைய கண்ணுக்கு ஒரு சக்தி கிடைத்து விட்டது. என்ன சக்தி அது? இங்கே பார்க்குற வெள்ளி, இந்த கண் எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய வெள்ளியை பார்க்குது. அந்த வெள்ளியை அங்கே பார்க்கக்கூடிய வெள்ளியை நீங்கள் இப்பொழுது இங்கே பார்க்கிறீர்கள். எப்படி கண்ணுக்கு அந்த சக்தி வந்து அங்கே இருக்கக்கூடிய வெள்ளியை பார்க்கக்கூடிய எப்படி சக்தி வந்து எங்கேயோ கடையில் எங்கேயோ இருக்கு இல்லையா? சுவர்லாம் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ இடையூறுகள் இருந்தாலும் எப்படி அந்த கண் அங்கே இருக்க வெள்ளியை பார்த்து அதை அந்த அந்த உண்மையான வெள்ளி, பொய்யான வெள்ளி இல்லை,
உண்மையாக அந்த கண் அந்த வெள்ளி, அந்த கடையில் இருக்கக்கூடிய வெள்ளியை இப்பொழுது அந்த பார்த்து அந்த வெள்ளியை இங்கே கிளிஞ்சலுக்கு மேல் போடுகிறது. எப்படி அது? எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமானிய ஞானம். அதில் எந்த ஒரு இது இல்லை. சாமானிய ஞானம், கிளிஞ்சலுடைய சாமானிய ஞானம் பளிச்சுன்னு இருக்கு. அந்த அந்த கிளிஞ்சலுடைய சாமானிய ஞானம் பளிச்சுன்னு இருக்கும்போது ஒரு ஸ்மரணம் வருகிறது. அதுவும் சரி. அந்த கிளிஞ்சலுடைய அந்த அந்த ஸ்மரணம் அந்த 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 சாரி அந்த அந்த ரஜத்தினுடைய அந்த வெளியினுடைய ஸ்மரணம் வரும்பொழுது பேராசை, அது வரைக்கும் சரி. அந்த பேராசையினால் கண்ணுக்கு ஒரு பெரிய சக்தி வருதான். அதனால் அந்த கண் இந்த சுவர்களெல்லாம் துளைத்து அது அங்கேயே இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய வெள்ளியை பார்க்கலாம். இப்படி பேராசையினால் கண்ணுக்கு எப்படி சக்தி வரும்? ஒரு குறையினால் எப்படி இப்படி ஒரு பெரிய சக்தி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. பித்தம் அதிகமாக இருந்தால் நிறைய சாப்பிட முடியும் இல்லையா? பித்தம் ரோகம். அந்த பித்தம் அதிகம் இருந்தால் ரோகம் தானே அது. அது ரோகம் தானே, அது குறை தானே. பித்த ரோகம். எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எவ்வளோ வேணால் சாப்பிட முடியும், சாப்பிட்டுனே இருக்கலாம். அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. சாதாரண உணவு சாப்பிட முடியாது. ஆனால் பித்த ரோகம் இருந்தால் நிறைய சாப்பிட முடியுது. இந்த ரோகத்தினால் உடம்புக்கு ஒரு சக்தி வருது. குற்றம் இருப்பதனால் சக்தி வராதுன்னு நினைக்காதீங்க. இந்த பேராசை என்னும் சக்தியினால் கண்ணுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு திறமை வருகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி அங்க பார்க்க கடையில் இருக்கக்கூடிய இந்த பேராசையினால் கண்ணுக்கு இவ்வளவு சக்தி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு வெள்ளியை பார்த்து, அது உண்மையான வெள்ளி, நீங்கள் பார்க்கிறீர்கள், உண்மையான வெள்ளியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள், பொய்யான வெள்ளி கிடையாதுங்க, உண்மையான வெள்ளி. அந்த வெள்ளியை நீங்கள் இப்பொழுது இந்த இடத்தில் இந்த வஸ்துவின் மீது இட்டு அந்த உண்மையான வெள்ளியை இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். இது இவங்களுடைய விளக்கம். அந்நேத்து எத்திர எத் அத்தியாசக, எங்கு ஒரு அத்தியாசம் இருக்கிறதோ, எங்கு ஒரு கிளிஞ்சலை வெள்ளியாக பார்க்கிறீர்களோ, தஸ்யேவ அந்த கிளிஞ்சலுடைய விபரீத தர்மத்துவ கல்பனா, அந்த கிளிஞ்சலுக்கு விபரீத தர்மமான அந்த வெள்ளியின் தன்மையை அங்கே அத்தியாசம் செய்து கல்பனை செய்து பார்க்கிறோம் என்று இவர்கள் விளக்குகிறார்கள். ஆச்சக்ஷதே. சரிங்களா? முதல் ஆத்மக்கியாதி, அடுத்தது அக்கியாதி, மூன்றாவது விபரீத கியாதி அல்லது அந்யதா கியாதி. விபரீதம், அந்யதா, வேறொன்றாக, இதெல்லாம் ஒரே பொருள் தான். இவ்வாறு சர்வதாபி விளக்கம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, சர்வதாபி எது சமானம்? அந்யஸ்ய அந்ய தர்ம அவபாசதாம் ந வியபிச்சரதி. ஒரு பொருளை வேறொரு பொருளாக பார்க்கிறோம் என்ற தன்மை மாறாமல் இருக்கிறது. அத்தியாசத்தை நீங்க இப்படி விளக்குங்க, அப்படி விளக்குங்க. அதனால எப்படி அத்தியாசம் ஏற்படுகிறது என்பதற்கு நீங்கள் விளக்கம் வேறாக தந்தாலும், அத்தியாசம் என்பதை அனைத்து மதங்களும் ஒப்புக்கொள்கின்றது. அனைத்து மதங்களும் அத்தியாசத்தை ஒப்புக்கொள்கின்றன. எனவே அத்தியாசம் என்பது சர்வ தந்திர சித்தாந்தம். ஒரு பொருளை வேறு பொருளாக பார்க்கக்கூடிய தன்மை என்பது அத்தியாசம். அது எல்லா மதங்களிலும் இருக்கின்றது. எல்லா மதங்களிலும் அந்த அத்தியாசம் பற்றி பேசப்படுகிறது. இப்படி பாஷ்யக்காரர் ஒரு பொருளை வேறு பொருளாக பார்க்கக்கூடிய தன்மைதான் அத்தியாசம். அது எவ்வாறு ஏற்படுகிறது என்பது அடுத்த விஷயம். ஆனால் ஒரு பொருளை வேறு பொருளாக பார்க்கிறோம் அல்லவா, அது அத்தியாசம்.
ஒரு பொருளை வேறொரு பொருளாக பார்க்கும் பொழுது அந்த பொருளை தவறாக பார்க்கிறோம். எனவே அது ஒரு தோற்றமே, அது உண்மையல்ல. எது தோற்றமாக இருக்கிறதோ அது சத்தும் அல்ல, அது அசத்தும் அல்ல, இல்லையா? சத்தென்றால் அது நீங்காது, அசத்தென்றால் அது தோன்றாது. சச்சேத் ந பாததே ந பாத்யேத, சச்சேத் ந பாத்யேத, அசச்சேத் ந பிரதீயேத, இல்லையா? ஆனால் அப்படி இல்லை, இது தோன்றுகிறது. எனவே இது சத்தும் அல்ல. ஏன் சத்தல்ல? தோன்றுகிறது, நீங்கும். எனவே அது சத்தல்ல. இது அசத்தென்றும் சொல்ல முடியாது. அசத்தென்றால் அது தோன்றவே தோன்றாது, பிரதீதியே இருக்காது. அனைவரும் அத்தியாசம் என்பதை ஒரு தோற்றம் என்று ஒப்புக்கொள்வதனால் அனைவரும் அத்வைதத்தினுடைய அனிர்வச்சனீய கியாதியை ஒப்புக்கொள்கிறீர்கள். நீங்க தோற்றம்னு சொல்லிட்டாலே போதும், இது அனிர்வச்சனீயம் ஆகிவிடும். அனிர்வச்சனீயம் ஆகிவிடும், சத்துக்கும் அசத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கும். சத்தென்று சொல்ல முடியாது, அசத்தென்று சொல்ல முடியாது. சத்துக்கும் அசத்திற்கும் அப்பாற்பட்டது, அனிர்வச்சனீயம். இவ்வாறு அனைத்து மதங்களும் இறுதியில் ஒப்புக்கொள்வது அத்வைதத்தினுடைய அனிர்வச்சனீய கியாதி என்பதை நிரூபிக்கிறார். இதான் விஷயங்க. சரிங்களா? படிப்புமா? தம் கேச்சித் அந்யத்ர அந்ய தர்மாத்யாசஹ இதி வதந்தி, கேச்சித்து யத்ர யதத்யாசஹ தத்விவேகாக்ரஹ நிபந்தனோ ப்ரம இதி, அந்யேது யத்ர யதத்யாசஹ தஸ்யைவ விபரீத தர்மத்வ கல்பனாம் ஆசக்ஷதே, சர்வதாபிது அந்யஸ்ய சரதி ந விபிச்சரதி. ந விபிச்சரதி மாறுவது இல்லை. எது மாறுவதில்லை? ஒரு பொருள் வேறாக தோன்றுகின்ற தன்மை மாறுவதில்லை. ஒரு பொருள் வேறு பொருளாக மாறக்கூடிய தன்மை மாறுவதில்லை. நீங்க அத்தியாசம் சொல்லாதீங்க, அதை பிரம்மம்னு சொல்லிக்கோங்க, பரவாயில்ல, எப்படி வேணா சொல்லிக்கோங்க. ஆனால் ஒரு பொருள் வேறு பொருளாக தோன்றுவது அது மாறுவதில்லை. ஆத்மக்கியாத்தியாக இருக்கட்டும், அக்கியாத்தியாக இருக்கட்டும், அடுத்து அந்யதா கியாத்தியாக இருக்கட்டும், எல்லோரும் ஒரு பொருள் வேறு பொருளாக தோன்றுவது, அதனுடைய விளக்கத்தை நீங்கள் எப்படி வேணால் விளக்குங்க. ஆனால் ஒரு பொருள் வேறு பொருளாக தோன்றுகிறது என்பது அது எல்லா சித்தாந்தத்திற்கும் ஒப்புமையான ஒரு விஷயம்தான். அதை தான் நாங்கள் அத்தியாசம் என்று சொல்கிறோம். சரிங்களா? இதில் அசத்கியாதி இருக்கு. அசத்கியாதி என்றால் அது சூன்யவாதிகள். சூன்யவாதிகள் என்ன சொல்கிறாங்க? உலகமே அசத்துன்றாங்க. உலகம் என்பது ஒன்று கிடையாது. எனவே அவர்களுக்கு அந்த கிளிஞ்சலும் பொய், வெள்ளியும் பொய். பொய்யான கிளிஞ்சல் பொய்யான வெள்ளியாக தோன்றுகிறது. இது அசத்கியாதி. மற்ற இடங்கள் பொய்யானன்னு சொல்கிறதில்ல, மற்ற இடத்தில் உண்மையான கிளிஞ்சல் பொய்யான வெள்ளியாக தோன்றுகிறது. இது மற்ற சித்தாந்தம். இவங்க பொய்யான கிளிஞ்சல் பொய்யான வெள்ளியாக தோன்றுகிறது. ஆனால் ஒரு பொருள் வேறு பொருளாக தோன்றுகிறது என்பது அங்கேயும் சம்பந்தம். சரிங்களா? இப்படி அத்தியாசத்துடைய லட்சணத்தை விளக்கி தான் சொல்லக்கூடிய அத்தியாச லட்சணம் அதை மற்ற சித்தாந்தங்கள் வெவ்வேறாக விளக்கினாலும் அந்த அத்தியாசத்தினுடைய
முக்கியமான சாராம்சமானது ஒரு பொருள் வேறொரு பொருளாக தோன்றுகிறது என்பது அது எல்லா சித்தாந்தத்துக்கும் சமம், எல்லா சித்தாந்தத்துக்கும் அது பொருந்தும். எனவே அத்தியாசம் என்பது எல்லா சித்தாந்தத்திற்கும் பொருந்துகின்ற ஒரு விஷயம். நீங்கள் அப்படி சொல்லிக்கங்க, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் அதை பிரம்மம்னு சொல்லிக்கோங்க, நான் அதை பற்றி நான் ஒன்றும் கேட்கலை. அது தப்பு அது சரின்னு நான் அதை பற்றி நான் பேசவே வரலை. நீங்கள் அசத்யாத்தின்னு சொல்லிக்கோங்க, நான் அதையும் நான் தப்புன்னு சொல்ல போகிறது கிடையாது. இது தப்பு அது தெரியும் நம்ம சொல்லலை. ஆனால் எந்த விஷயத்தில் நாம் எல்லாம் ஒருமையாக ஒத்துக்கொள்கிறோம் என்றால் என்ன? ஒரு பொருள் வேறொரு பொருளாக தோன்றுகிறது. ஏன் இப்படி சொல்கிறார் சங்கராச்சாரியர்? அசத்யாத்தியை கண்டிக்கலாம் இல்லையா, ஆத்மக்கியாத்தியை கண்டிக்கலாம் இல்லையா? அப்படிலாம் சொல்லாமல் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்தில் ஒன்றா இருக்கோம், எல்லா அத்தியாசம் பசியும் படிங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் பிரம்மசூத்திரம் படிங்க. நம்ம எல்லாம் ஒன்றா தான் யோசிக்கிறோம். சில இடத்துல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது, ஆனால் அனாத்மாவை ஆத்மாவாக பார்க்கிறோம். இப்படி சரி, இது வெறும் சித்தாந்தங்களில் மட்டும் கிடையாது, நம்முடைய அன்றாட அனுபவத்திலும் அத்தியாசம் இருக்கிறது. அது அடுத்த பகுதி, இது அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இது வரைக்கும் படித்ததில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, முடிச்சு. पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ।